Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2018 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 60ல் செகண்ட் சப்டிவிஷனில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, ஃபைண்ட் த எனர்ஜி ரிலீஸ்ட் வென் டூ ஹைட்ரஜன் நியூக்ளியை ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம் அ சிங்கிள் ஹீலியம் நியூக்ளியஸ். Given the binding energy per nucleon of hydrogen and helium are 1.1 million electron volt and 7 million electron volt respectively. This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு ஹைட்ரஜன் நியூக்ளியை ஃபியூஸ் ஆகி கம்பைன் ஆகி ஒரு ஹீலியம் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹைட்ரஜனுக்கும் ஹீலியத்துக்கும் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ரஜனுக்கு 1.1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், ஹீலியத்துக்கு 7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். முதல்ல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் பைண்டிங் எனர்ஜி per nucleon of hydrogen is equal to 1.1 million electron volt. ஹைட்ரஜன் ஆட்டத்தை எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1H2 அப்படின்னு எழுதுவோம். இங்கே 2 அப்படிங்கிறது நியூக்ளியான் நம்பர், அதாவது நியூக்ளியஸில் ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் இருக்கும். So this is the nucleon number, 2 is the nucleon number. இங்கே பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நியூக்ளியானுக்கு இவ்வளவு எனர்ஜி அப்படின்னா ரெண்டு நியூக்ளியானுக்கு எவ்வளவு எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 1H2 is equal to 2 into 1.1 million electron volt, which is equal to 2.2 million electron volt. இது வந்து ஒரு நியூக்ளியானுக்கு எனர்ஜி. This is the energy of 2 nucleon because hydrogen is having 2 nucleon. இதே மாதிரி binding energy per nucleon of helium is equal to 7 million electron volt. ஸோ ஹீலியம் எப்படி எழுதுவோம்? 2He4 அப்படின்னு எழுதுவோம். இங்கே 4ங்கிறது நியூக்ளியான், அதாவது ஹீலியம் நியூக்ளியஸில் ரெண்டு புரோட்டானும் ரெண்டு நியூட்ரானும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த நியூக்ளியன் நம்பர் ஆஃப் ஹீலியம். அப்போ வாட் இஸ் த binding energy of helium is equal to 4 into 7 is equal to 28 million electron volt. This is the binding energy per nucleon of helium. This is the binding energy of helium nucleus. இப்போ ஃபியூசன் ரியாக்ஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபியூசன் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன் எப்படி எழுதலாம்னா, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன்ட் ஆகி ஃபியூஸ் ஆகி ஒரு ஹீலியம் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ கியூங்கிறது எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய பைண்டிங் எனர்ஜியை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். தட் இஸ் 2.2. அப்போ இந்த ஹைட்ரஜன் நியூக்ளியைக்கு 2.2 gives ஹீலியம்க்கு 28 million electron volt plus Q. So 2.2 plus 2.2 is 4.4 is equal to gives 28 plus Q. Therefore Q is equal to 4.4 minus 28. இந்த 28 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா minus 28. அப்போ Q is equal to 23.6 minus 23.6
மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வரும். The negative sign indicates that the energy is released during the fusion reaction. So negative sign indicates energy is released during fusion. So this is the answer. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.